subscribe to my channel and also press this bell icon so you never miss any new updates. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு, இதுக்கு பச்சரிசி மாவு பயன்படுத்துங்க. இல்லைனா கடையில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. தண்ணீர், உப்பு, தண்ணி நல்லா கொதிச்சதும் அது கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பசிஞ்சுக்கோங்க. கடலைப்பருப்பை தண்ணியில் இந்த பதம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதை வடித்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பை கரண்டியில் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நெய், தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மசிச்சு வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை அச்சியில் நெய் தடவிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி தட்டி அச்சில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள கொஞ்சமா பூர்ணம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன்ல அச்சு வாங்கி கொழுக்கட்டை இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க.
தட்டில் துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அது மேலே கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா அடுக்கிக்கோங்க. இருந்து 20 நிமிஷம் வரை நல்லா வேக விட்டுட்டு கொழுக்கட்டையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அனுபவங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.